ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் வந்து அருண். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கலர் ட்ரேடிங்கில் வந்து மணியை வந்து எப்படி நம்ம வந்து கையாள போகிறோன்ற பார்க்குறோம். சரிங்களா? அதாவது ஆக்சுவலி நான் 3 சொல்லியிருக்கேன். அந்த 3 என்னென்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ட்ரிக்ஸு, அந்த ட்ரிக்ஸை நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் வந்து மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் தேர்டு வந்து சைக்காலஜி. சரிங்களா? இது 3 இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியாதுல்ல. அதை நான் எப்படின்றது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ட்ரிக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னோட நேம் வந்து அருண். நம்ம வந்து ஏர்னிங் பற்றின வீடியோ ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வரோம் நம்மளோட சேனலில். பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் தந்துருக்கீங்க, பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம பின்னாடி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்துட்டு. கீழே வந்து நான் கமெண்ட் பண்ணி எனக்கு டவுட்னா கேளுங்க, நான் அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமானது என்னென்னா, அதிகமாக வந்து ஏர்னிங் பண்ணணும் அப்படின்றத நினைக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். சரிங்களா? அது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ நீங்கள் 500 வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 100 கிடைச்சா போதுன்ற லெவலில் தான் நீங்கள் வந்து கேம் விளாடணும். 600 700 கிடச்சிருச்சு, திரும்பி அந்த அமௌண்ட் உள்ள போட்டு விளாடணுன்ற மணி மைண்ட் செட் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து 500 வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிடைச்சா போதும். ஒரு நாளைக்கு 100 மணி கிடைச்சா மட்டும் போதுன்ற லெவலில் தான் இருக்கணும். இப்போ திடீர்னு நீங்கள் வந்து இந்த இன்னொரு 100 நீங்கள் சேர்த்துருக்கீங்க. டோட்டலாக வந்து 1000 வருது. அந்த 1000 வச்சு நீங்கள் விளாட்லாம். இதில் முக்கியமாக வந்து எப்படி நம்ம மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா, மேக்ஸிமம் அந்த நம்பரில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க. கலரில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டபுள் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரியுமா? அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? அது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 10 ரூபாலேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க, பெரிய லெவல்லாம் போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெட் கலரில் வந்து நீங்கள் பெட் கட்டுறீங்க, 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட் கட்டுறீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் அதில் வந்து தோற்று போயிடுறீங்க, 10 ரூபாவில் வந்து தோற்று போயிடுறீங்க. ஸோ அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ ரெட்டில் வந்து தோற்றுடுமே, அதனால் வந்து க்ரீனில் நம்ம செகண்ட் ஒரு 10 ரூபா கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டிடுவீங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ரெட்டில் நீங்கள் வந்து 10 ரூபா கட்டிட்டீங்கன்னா, அடுத்த லெவல் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், திருப்பி அதே ரேட்டில் 30 ரூபாயை கட்டணும். சரிங்களா? என்னடா அதிகமாக அமௌண்ட் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. 30 ரூபா நீங்கள் கட்டணும். அவங்களுக்கு பின்னாடி நான் ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியும் எப்படின்றது. டபுள் பேமெண்ட் மெத்தட்னா இதுதான் சொல்லி தந்துடுறேன். 10 ரூபா ஃபஸ்ட்டு கட்டணும், அதில் நீங்கள் தோற்றுருவீங்க. தோத்துட்டிங்கன்னா செகண்ட் வந்து 30 ரூபா கட்டணும். அந்த 30 ரூபாவில் வந்து நீங்கள் தோத்துட்டிங்கனாலும் அடுத்து நீங்கள் 90 ரூபா கட்டணும். சரிங்களா? ஃபஸ்ட் நான் 10 ரூபா கட்ட சொல்லியிருக்கேன், அதில் தோத்தா எப்படா நீ 30 ரூபா அடுத்ததில் கட்ட சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ரெட்டில் கட்டியிருக்கீங்க, அடுத்து க்ரீன் சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணாமல் திரும்பி ரெட்லேயே கட்டுங்க, திருப்பி உங்களுக்கு வரும். ஏன்னா கண்டிப்பாக வந்து ரெட்டில் நீங்கள் கட்டிருக்கீங்க, இந்த இடத்துல க்ரீன் வந்திருக்கு. ஸோ அடுத்த ரெட்டாக தான் வரும். சப்போஸ் அடுத்த தடவை அந்த க்ரீன் தான் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த தடவை கண்டிப்பாக ரெட்டாக தான் வரும். சரிங்களா? எப்போயாவது ஒன் டைம் தான் ஒரு 4 தடவை ஒரே கலராக வரும். சரிங்களா? அது வந்து ரொம்ப ரேர் தான். ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை மட்டும் தான் ரெட் கலர் வந்துச்சுன்னா 4 தடவை ரெட் கலர் வரும், 5 தடவை ரெட் கலர் வரும். அது வந்து ரேராக வரதான். இப்போ நீங்கள் வந்து மணி வந்து அதிகமாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா கிட்ட நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே கலரில் அப்படியே அடுத்தடுத்து டபுள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம். சரிங்களா? டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகும்போது என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் வந்து 10 ரூபா தூத்துருக்கீங்க. ஸோ 10 ரூபா தூக்கும் போது அது 10 ரூபா லாஸு. திரும்பி நீங்கள் செகண்ட் டைம் பெட் கட்டுறீங்க. செகண்ட் டைம் பெட் கட்டும்போது உங்களுக்கு நீங்கள் அதை வின் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ரெட் கலர் நீங்கள் 10 ரூபாவில் நீங்கள் பெட் கட்டிருக்கீங்க, ஸோ விழுகலை. அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதுலேயும் நீங்கள் ரெட்டில் தான் கட்டணும், க்ரீனில் கட்டக்கூடாது. சரிங்களா? ரெட்டில் கட்டிட்டீங்க 30 ரூபா. ஸோ அந்த ரெட் கலர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து 28 ரூபா. 28 ரூபாவில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து 10 ரூபா நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த 10 ரூபா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிடும். மீதி வந்து 18 ரூபா லாபம் நிற்கும். புரியுதுங்களா? அப்படின்னு ஃபஸ்ட்டு இதில் 10 ரூபா நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க, செகண்ட் இதில் 30 ரூபா போட்டிருக்கீங்க. ஸோ டோட்டலாக வந்து 40 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. 40 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, செகண்டில் 30 ரூபா போட்டதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் வரும்னா 28 ரூபா வரும். சரிங்களா? 30 ரூபா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 28 ரூபா வரும். அந்த 40 ரூபா நீங்கள் டோட்டலாக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட், ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபா, செகண்ட் ஒரு 30 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து 40 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. 40 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்திருக்கிறது வந்து 58 ரூபா. சரிங்களா? 58 ரூபா மீன்ஸ் நீங்கள் 40 ரூபா போச்சுன்னா மீதி 18 ரூபா உங்களுக்கு லாபம் நிற்கிது. சப்போஸ் நீங்கள் வந்து செகண்ட்லேயே எனக்கு ரெட் வரல, க்ரீன் தான் வந்திருக்குன்னா, அப்படி நீங்கள் தேர்ட்லேயும் ரெட்டு தான் கட்டணும். சரிங்களா? அப்படி நீங்கள் ரெட் கட்டும் போது எவ்வளோ ரூபா கட்டுறீங்கன்னா 90 ரூபாயாக கட்டணும். 90 ரூபாயாக கட்டும்போது, ஸோ 90 ரூபா, இது ஒரு 30 ரூபா, அது ஒரு ப்ளஸ் 10 ரூபா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 130 ரூபா கிட்ட வந்திருக்கு. சரிங்களா? இப்போ 130 ரூபா கடைசியாக நீங்கள் வந்து 90 ரூபாய்க்கு கட்டுறீங்க. ஸோ 90 ரூபாய்க்கு கட்டினீங்கன்னா அதோட டபுள் மடங்கு வரும். அதில் வந்து 9 ரூபா கழிச்சது போக 81 ரூபா கிட்ட வந்து நிற்கும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சப்போஸ் வின் பண்ணிட்டீங்கன்னா அந்த 90 ரூபா கிடைச்சது போக உங்களுக்கு வந்து 81 ரூபா. ஸோ 171 ரூபா இல்லை 172 ரூபா கிட்ட கிடைக்கும். ஸோ உங்களோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபா, செகண்ட் ஒரு 30 ரூபா,
தேர்டு வந்து 90 ஸோ டோட்டலாக 130 உங்களுக்கு தேர்டில் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட்டில் வின் பண்ணல, செகண்டில் வின் பண்ணலன்னா தேர்டில் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி தேர்டில் வின் பண்ணும்போது என்ன கான்செப்ட் வரும்னா, தேர்டில் வின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 172 கிடைக்குது. அதில் 130 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா 42 உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் பேமெண்ட். சரிங்களா? இதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது இப்படி தான் நீங்கள் வந்து பணத்தை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதில். சரிங்களா? அதில் இப்படிலாம் யூஸ் பண்ணணும். ஸோ டக்குன்னு பணத்தை வந்து விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் 10 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா, அடுத்த செகண்ட் அப்படி டபுள் மடங்கு போயிடணும். திரும்பி அதுக்கு அடுத்த செகண்ட் டபுள் மடங்கு. அதான் எப்படின்னா இதில் விட்ட காசு நீங்கள் எடுக்கணும். பட் ஆனால் கலர் சேஞ்ச் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக வந்து 3 கலர் கண்டிப்பாக வரும். 4வது கலர் நீங்கள் அப்படி சப்போஸ் 3 கலருமே எனக்கு வரலன்னா 4வது கலர் நீங்கள் கண்டிப்பாக போட்டுருங்க. 4வது கலர் கண்டிப்பாக வந்துடும், எப்படியாவது வந்துடும். சரிங்களா? அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த கலரிங் ரீடிங் ஓடுது பார்த்தீங்களா, ட்ரேடிங், அந்த ட்ரேடிங் வந்து நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது என்னன்னு. அதை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ரெட் கலர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெட் கலர் வருது, திரும்பி அடுத்த ரெட் கலர் தான் வருது, திரும்பி அதுக்கு அடுத்த 3 தடவை ரெட் கலர் வரும், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, நீங்கள் ரெட் கலர் தான் கட்டிருக்கீங்க. ஸோ ரெட் கலர்லாம் தோத்துட்டு வரீங்கன்னா நீங்கள் ரெட் கலர்லேயே தான் இருக்கணும். நீங்கள் மாறவே கூடாது. க்ரீன் கலரில் போகவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ரெட் கலர்லேயே கட்டிட்டு வரணும். ஏன்னா அந்த 3 தடவை வந்து க்ரீன் கலர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ரெட் கலர் வரும். ஸோ அப்போ நீங்கள் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 90 அந்த கடைசி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் லாஸ் பண்ண காசே எடுத்துடலாம். அது போக வந்து ஒரு 40 to 50 வந்து லாபமும் தனியாக கிடச்சிடும். இதான் கான்செப்ட். சப்போஸ் 90 உங்களுக்கு வரலன்னா அடுத்து நீங்கள் 270 போகிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக உங்கள் கையில் வந்து ஒரு 500 வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட போட்ட காசுக்கு மேலே ஒரு 100 150 எடுக்கலாம். இதில் வந்து எப்படி சொல்லணும்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். என்னோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு நாளைக்கு 100 150 கிடைச்சா போகுதுன்றது மட்டும் தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. என்னோட ஃப்ரெண்டு இப்படி தான் ஒரு 700 போட்டாப்புல. 700 போட்டதுக்கப்புறம் அது ஃபுல்லாக போச்சு. திரும்பி ஒரு 100 700 கிட்ட எடுத்துட்டான். சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து அந்த விட்ட காசை பிடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கான்னா, ஓகே அந்த 700 வச்சு திரும்ப விளையாடும்னு சொல்லிட்டு எல்லா அமௌண்ட்டையுமே போக வச்சிட்டான். பட் ஆனால் அவன் அந்த இடத்துல வந்து டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் பேமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக அதில் வந்து வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ மணியை வந்து நீங்கள் கரெக்டாக மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு விளையாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் கண்டிப்பாக டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அது சரிங்களா? எப்படி பார்த்தாலும் 4 கலருக்கு மேலே ஒரு கலராக போகாது. எப்பயாவது ஒரு தடவை ரேர் தான். இது வந்து எல்லா ட்ரேடிங்க்கு எல்லா கலர் ட்ரேடிங்குமே வரும். நான் ஏதாவது ஒரே ஒரு ட்ரேடிங் நான் சொல்ல, எல்லா ட்ரேடிங் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்படி எல்லாத்துக்குமே இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மணியை வந்து இப்படி கரெக்டாக மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட காசுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட காசுவாது எடுக்கணுன்ற லெவலில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரதை பற்றி அதுக்கடுத்து போகும். ஒரு நாளைக்கு 100 150 கிடைச்சா மட்டும் போதும். இது வந்து நம்ம லெவலில் வந்து நம்ம 10 ரூபா 30 90 மாதிரி நம்ம யோசித்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதே ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, 5000 வச்சு விளாட்றவங்க 6000 வச்சு விளாட்றவங்க, அவங்களாம் எப்படி போடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 100 பெட் கட்டுவாங்க. அதுக்கு தோத்துறாங்கன்னா அதுக்கடுத்து 300 டேரெக்டாக கட்டிடுவாங்க. சப்போஸ் அதுலேயும் தோத்துறாங்கன்னா ஆனால் அதே கலரில் தான் அவங்க கட்டுவாங்க. வேறு கலரில் கட்டவே மாட்டாங்க. அதே கலரில் மட்டும் தான் கட்டிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் அதே கலரில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் 4 கலருக்கு மேலே போகாது. 5வது கலர் கண்டிப்பாக நீங்கள் அதே கலரே சூஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த கலர் ஒரு கலர் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய அமௌண்ட் நீங்கள் வச்சு விளாட்னா 10 ரூபா 30 ரூபா 90 மேக்ஸிமம் 90 முடிஞ்சிடும். சப்போஸ் அதுக்கு மேலே போச்சுன்னா 270 மேக்ஸிமம் 3 கலருக்குள்ளே வந்துடும். அப்படி வராத பட்சத்தில் 4. நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விளாட்றீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 4 தடவை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் சரிங்களா, 4 தடவை எடுத்துகிட்டு 5வது தடவை கூட ஒரு 500 550 அந்த மாதிரி சம்திங் கூட நீங்கள் போட்டு விளாடலாம். நீங்கள் போட்ட காசை வந்து எடுத்துகிட்டு மீதி வந்து ஒரு 100 40 100 சம்திங் எதுனாலுமே ஏதாவது வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு லக்கு தான். அந்த மாதிரின்ற கான்செப்ட் தான். நீங்கள் கனெக்ட் பண்ணணும். உட்காந்து ஒவ்வொரு தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். எப்படி இவ்வளோ அமௌண்ட் போட்டோம்னா இவ்வளோ காசு வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 தடவை லாஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த காசை எடுக்கிறதுக்கு நம்ம அடுத்ததில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நான் 10 ரூபா சொல்லிட்டேன், 30 ரூபா சொல்லிட்டேன், 30 ரூபாய்க்கு நான் கனெக்ட் பண்ணேன். 30 ரூபா கனெக்ட் பண்ணோம்னா இந்த இதில் வந்து ஆல்ரெடி ஒரு 10 ரூபா போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக 40 ரூபா நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வின் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 18 ரூபா லாபம் நிற்கும். ஸோ அந்த மாதிரி டபுள் பேமெண்ட்டாக நீங்கள் யோசிச்சு தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உட்காந்து எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அது எப்படின்றது. அதுபடி நீங்கள் கரெக்டாக விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ பணத்தை வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சும்மா க்ரீன் கலர் வரும் என்னோட மைண்டுக்கு தோணுது அப்படின்றத வச்சு நீங்கள் விளாடாதீங்க. குரூப்பில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது வந்து இப்போ வந்து ஒரு 10 சொல்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு 7 8 கிட்ட கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் அதை மட்டுமே நம்பி நம்ம விளாட வேணாம். அவங்க அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம்.
நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக நம்மளோட மணி சரிங்களா, அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். ஸோ டபுள் பேமெண்ட்டுன்றது இதில் கரெக்டானது. ஸோ அதை வச்சு நீங்கள் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் போட்ட காசை விட எக்ஸ்ட்ராவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அமௌண்ட் அதிகமாக வருது, நம்ம 100 வச்சுருந்தோம், இப்போ 700 வந்துருச்சு, ஸோ டக்குன்னு ஒரு 500 போட்டு விளாடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளாடவே விளாடாதீங்க. நீங்கள் 1000 ஜெயிச்சாலும் 10,000 ஜெயிச்சாலும் 10 ஆரம்பிங்க, இல்லை 100 மட்டும் ஆரம்பிங்க. அதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. 10 நம்மளோட நார்மல் லெவலு. சப்போஸ் உங்கள் கையில் வந்து ஒரு 5000 மேலே இருக்குது, 6000 மேலே இருக்குன்னா நீங்கள் 100 300 900 அதுக்கடுத்து 1600 இப்படி நீங்கள் போட்டு விளாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பணம் கையில் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் சின்ன அமௌண்ட்லேருந்தே ஆரம்பிங்க. அது ஒன்று மட்டும் தான் சரிங்களா. பெரிய அமௌண்ட் போட்டு லாஸ் ஆகிடாதீங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன ட்ரிக்கு தான். பட் ஆனால் இதில் வந்து நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு கூட தான் நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் இதை வச்சு கூட தான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு எனக்கு. ஸோ அதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். ஓகே, அப்புறம் 4 கலருக்கு மேலே வருது, 5வது கலர் வந்து கண்டிப்பாக இந்த கலர் தான் வரும் அப்படின்றது உங்களுக்கே அது புரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணி விடுறதுனால வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்குமா அதில் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது வந்து கண்டிப்பாக கமிஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்கும் சரிங்களா. அந்த 100 மட்டும் விட்டுற கூட கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் விளாட்றீங்க தெரியுமா, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு காசு போகும், கமிஷன் போகும். இப்போ நீங்கள் 10 கட்டி நீங்கள் விளாட்றீங்கன்னா அதில் கண்டிப்பாக 1% 1 எடுத்துக்கிறாங்களா, அதில் அந்த 1 வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்றது கம்பெனிக்கு ஒரு அமௌண்ட்டு போகும், உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு போகும். ஸோ அந்த அமௌண்ட்டு அவங்களுக்கு போகாமல், கம்பெனிக்கு போகாமல் நம்மளே எப்படி எடுக்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்றத பார்ப்போம். மேக்ஸிமம் 150 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒருத்தர் விளாண்டுருக்காரு. அந்த 150 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 35 40 கிட்ட வந்து ஒரு கமிஷன் கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ 150 ஒருத்தர் கட்டி விளாண்டுருக்காருன்னா அதில் 338 கிட்ட கிடச்சிருக்குன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், இதுவே நம்மளுக்கு லாபம் தானே. ஸோ ஒருத்தவங்க ஜாயின் பண்ணி விட்றாங்க, நம்ம இதில் கேம் விளாட்றோம். நம்ம கேம் விளாட்றப்ப நம்மளுக்கு லாஸோ லாபமோ சரிங்களா, ரெண்டில் எது கிடைச்சாலுமே நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவங்களுக்கு அந்த கமிஷன் போய்கிட்டே இருக்கும். அந்த கமிஷனை நம்மளே எடுத்துக்கலாம். அதை நான் எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பார்த்து விளாடுங்க, அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு யோசிச்சு ப்ரெடிக்ட் பண்ணி விளாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, அதான் நான் கேட்குறேன். தேங்க்யூ.